அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேயான் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு மேக்ஸுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் சீரிஸ் வந்து நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் சீரிஸ் வந்து நான் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், மேக்ஸில் கொஞ்சம் நான் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சீரிஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நம்ம மேக்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் என்ன எக்ஸாம் நம்ம எழுத போனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4, அது போக டிபார்ட்மெண்ட் எக்ஸாம். அதாவது இப்போ நான் மேக்ஸ் படிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்குன்னு தனியாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து நமக்கு சேம் தான். அதே 25 கொஸ்டின் தான், எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் தான். என்ன அப்படின்னா குரூப் 1 அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். இது எப்பவுமே கை ஸ்டாண்டர்டாக இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. நம்ம பார்த்து போன மாடல் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் நேரமாகும். சரிங்களா? குரூப் 2, குரூப் 4 வரைக்கும் பொறுத்தவரை இதை வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக கேட்பாங்க. கொஞ்சம் மீடியம் லெவலில் கேட்பாங்க. சரிங்களா? இது மீடியமாக கேட்டாங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக கேட்பாங்க. ஒரு சில நேரம் வந்து ரெண்டுமே கஷ்டமாக கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த நடந்து முடிஞ்சதை பார்த்தா குரூப் 4 வந்து ஈஸியாக கேட்டிருப்பாங்க. ஆனால் குரூப் 2 வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருப்பாங்க. கஷ்டமாக கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன சென்ஸ் அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லா சம்மையும் நமக்கு தெரியும், ஆனால் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க இந்த குரூப் 4. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீடியம் லெவலில் தான் இருக்கும். எல்லாமே புக்கில் உள்ள சம்ஸ் அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அல்லது நம்ம மேக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் நல்லா பார்த்து வச்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டு போனீங்கன்னா சிலபஸ் இருக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சிலபஸ் பார்த்ததுக்கு அப்புறம் என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது வந்து ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு. இப்போ சுருக்குக மீச்சிமா மீப்போவா அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குன்னா அது வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அதுல என்னென்ன மாடல் சம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாடல் கேட்டா இப்படி நான் சால்வ் பண்ணணும், இந்த சம் கேட்டா நான் இப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸ்கூல் புக்கை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து எங்க போனோம் அப்படின்னா பிஒய்க்யூக்கு போகணும். போகணும். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் போனோம் அப்படின்னா, இப்போ நான் ஸ்கூல் புக் பார்க்குறேன், அது என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்க்குறேன், எல்லாமே நான் சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ இதில் பார்த்த சம் மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இதை தவிர்த்து கொஞ்சம் வெளியில இருந்து மாடலுக்கு போவாங்க. அப்போ அதை நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த பிஒய்க்கில் தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து புது மாடல் சம்மாக இருக்கும். சரிங்களா? அப்போ அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்படி பார்த்து வச்சுக்கிட்டா தான் எல்லா சம்மையும் நமக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது நல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இதுக்கு போனோம். ஆல்ரெடி பிஒய்க்யூக்கு நம்ம ஒரு 50 நாள் ஒரு சீரியஸ் போட்டிருப்போம். சேயான் வைகரே அப்படின்னு சொல்லி டெய்லி காலையில 6 மணிக்கு 15 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா பார்த்து முடிச்சுக்கலாம். நல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இதுக்கு போகலாம். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து என்ன டவுட் வரும்னா, சிலபஸ்ல கொடுத்துள்ள டாபிக் மட்டும் நான் பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். இப்போ இதுதான் நமக்கு சிலபஸ். ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டா பிரிப்பாங்க. இந்த 25 கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படின்னு சொல்லி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இப்போ இதுல வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதுல வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த ஆப்டிடியூட் 15 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கூல் புக். சரிங்களா? இது வந்து ஜென்ரல் டாபிக், மிஸ்ஸிங் டேர்ம்ஸ், மிஸ்ஸிங் நம்பரு, டைரக்ஷன், இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்ரல் டாபிக். இது நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு போகலாம். சரிங்களா? இந்த 15 கொஸ்டின் நான் எடுக்கணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற டாபிக் மட்டும் பார்த்தா போதுமா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சிலபஸை பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லோயஸ்ட் காமன் மல்டிபிள், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். இந்த டாபிக் மட்டும் நான் பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கிடையாது. சரிங்களா? ஏன்னா இதை தவிர்த்து நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு சில டாபிக்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதாவது புள்ளியியல், அதுக்கப்புறம் நிகழ்தகவு,
நிகழ்தகவுலாம் இப்போ ரீசெண்டாக எல்லா இயர்லேயுமே நம்ம கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. குரூப் 2 குரூப் 4 அப்படிங்கிறது எல்லா வருஷமும் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த நிகழ்தகவு டாபிக் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லா வருஷமும் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறாங்க. நிகழ்தகவு அப்படிங்கிறது 9th புக்லேயே இருக்கும், 10th புக்லேயே இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு 10th புக்கை வந்து டச் பண்ணுறாங்க. இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் கூட 10th புக்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த கிளாஸ் சீரியஸில் மொத்தமாக நம்ம என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது லைட்டாக ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேசிக், சுருக்குக. இதில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் என்னென்ன சப்ஜெக்டிங்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அந்தந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுருக்குக, ரெண்டாவது வந்து மீச்சிமா மற்றும் மீப்போவா. ஃபர்ஸ்ட் சுருக்குக தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? மூணாவது டாபிக் வந்து சதவீதம். நாலாவது டாபிக் வந்து லாபம் மற்றும் நஷ்டம். இதெல்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. சுருக்குக கொடுத்துருப்பாங்க, மீச்சிமா மீப்போவா, சதவீதத்துக்குள்ளேயே இந்த ப்ராஃபிட் லாஸையும் லைட்டாக கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? அஞ்சாவது டாபிக் வந்து தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 6 வந்து கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 7வது வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா மாடல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதனால தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் வந்து நம்ம பார்க்க சொல்கிறோம். 8 வந்து எண்ணியல். இந்த எண்ணியல் டாப்பிக்கும் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயரில் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எண்ணியலில் வந்து ஒரு 4 ஹெட்டிங் படிப்போம் நம்ம. தொடர் வரிசை, அடுத்து கூட்டு தொடர் வரிசை ஏபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெருக்கு தொடர் வரிசை ஜிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசியா சிறப்பு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த 4 கட்டி நம்ம பார்ப்போம். இதுல இந்த தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசை, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க. இது வந்து சிலபஸ்ல இல்லாத டாபிக். அடுத்து 9 வந்து அளவியல். அளவியலையும் 2ஆ படிப்போம். 2D தனியா, 3D ஷேப் தனியா படிப்போம். இந்த 3D அப்படிங்கிறது 9th-லயும் 10th-லயும் இருக்கும். இது எல்லாமே 7th, 8th, 9th இந்த எல்லா புக்லயும் இருக்கும். 9th-ல வந்து கனசதுரம், கனச்செவ்வகம் ஸ்டார்ட் ஆகும். 10th-ல இருந்து எல்லாமே இருக்கும். உருளை, கூம்பு, கோலம், அரைக்குளம் எல்லாமே இருக்கும். அடுத்து 10 வந்து நேர்மாறல், எதிர்மாறல். நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல். 11 வந்து நேரம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 12 வந்து புள்ளியியல். 13 வந்து நிகழ்தகவு. இது ரெண்டுமே 9th-லயும் 10th-லயும் இருக்கும். அடுத்தடுத்த டாப்பிக்கா இருக்கும் ரெண்டுமே. முதல்ல வந்து புள்ளியியல், நிகழ்தகவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 10th வந்து தனித்தனியாக நம்ம கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் வந்து இந்த 13 டாபிக் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். சிலபஸ் மட்டும் படித்தா போதாது, சிலபஸை தாண்டி உள்ள டாப்பிக்கும் நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம 15க்கு 15 நம்மளால எடுக்க முடியும். 15க்கு 15 எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம நல்லா பார்த்துட்டு ஸ்கூல் புக்கில் என்னென்ன மாடல் இருக்கு, அதுக்கு ரிலேட்டான சம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி முடிச்சிடணும். சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிஒய்க்கு ஏன் போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஒரு சில மாடல் வந்து நமக்கு மிஸ் ஆகும். அது எல்லாமே நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிஒய்க்கு சீரியஸ் வந்து நான் சொல்றேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிஒய்க்கு சீரியஸ் போய் பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஒவ்வொரு கிளாஸா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் சுருக்குக ஸ்டார்ட் பண்ண போறோம். சுருக்குகளை என்னென்ன ஹெட்டிங்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.